வணக்கம் நம்பளே, இனி நம்ம டிவிஎஸ் ஜூபிட்டர் 125 தான் பார்க்கும்போது இந்த 2025 இந்த ஜூபிட்டர் 125 என்னென்ன மாற்றம் கொண்டு இந்த வீடியோ நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த ஸ்கூட்டர் கவுண்ட் பண்ணது நம்ம வேலூர் ரங்காபுரத்தில் இருக்க ஆர்எஸ் மோட்டார்ஸ் ஷோரூமோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பாருங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த டிவிஎஸ் ஜூபிட்டர் 125 இந்த ஸ்கூட்டரோட ஒரு சினிமாடி போகலாம் வாங்க. ஒன் 125cc செக்மெண்ட் ஸ்கூட்டர்னாவே கண்டிப்பாக டிவிஎஸோட ஜூபிட்டர் பார்த்தவங்களுக்கு ஒரு லீடிங் செக்மெண்ட்டாக நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா டிவிஎஸ் ஜூபிட்டர் 110cc இப்போ 125 கொண்டு வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த 2025 இந்த 125cc செக்மெண்ட் ஸ்கூட்டரில் என்னென்ன மாற்றம்னு பார்க்கலாம். இந்த ஸ்கூட்டரில் இப்போது 2 கலர் ஆப்ஷன்ஸ் கொண்டிருக்காங்க. ஒன்று ஐவரி கிரே, இன்னொன்று ஐவரி ப்ரௌன். இப்போ நம்மக்கிட்ட டிஸ்பிளேல இருக்குது பார்த்தவங்களுக்கு ஐவரி ப்ரௌன் இருக்குது, ஐவரி கிரே டிஸ்பிளேல இல்லை. சரி, இந்த ஐவரி ப்ரௌனை பொறுத்த வரைக்கும் இந்த கலர் ஆப்ஷன்ஸ் ரொம்பவே அக்ரெசிவாக கொண்டு வராங்க. எதனால தான் இந்த கலர் ஒரு டியூல் டோனுக்காக கொண்டு வராமல் ஒரு ட்ரை கலர் ஆப்ஷன்ஸ் மாதிரி கொண்டு வராங்க. ட்ரை கலர் பொறுத்த வரைக்கும் பார்த்தவங்களுக்கு இந்த சென்ட்ரல் போர்ஷன் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு ஒரு ப்ரௌனிஷ் ஃபினிஷிங்கும், சைடில் உங்களுக்கு ஒயிட் ஃபினிஷிங்கும் கொண்டு வந்திருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு இந்த மேட் ஃபினிஷிங்கில் ரூஃப் அதெல்லாம் பார்த்தவங்களுக்கு ஒரு சாண்டில் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த டிவிஎஸ் ஜூபிட்டர் 125 பார்த்தவங்களுக்கு ஒரு ட்ரை கலர் ஆப்ஷன்ஸ் மாதிரி இந்த ஜூபிட்டர் 125 கொண்டு வந்திருக்காங்க. சரி, வேறு என்ன இந்த புதுசாக கொண்டு வந்திருக்காங்கன்னா இந்த வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ஒரு கலர்ஃபுல்லான உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இதில் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தவங்களுக்கு நெகட்டிவ் உங்களுக்கு எல்சிடி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இருந்தது. இப்போது ஒரு கலர்ஃபுல்லான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இதில் கொண்டு வந்திருக்காங்க. அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தவங்களுக்கு லெஃப்ட் சைடில் உங்களுக்கு கிளாக் இருக்குது, அதே போல் ரைட் சைடில் உங்களுக்கு ஸ்பீடா மீட்டர், ஓடோமீட்டர் கொண்டு வந்திருக்காங்க. இதில் உங்களுக்கு டிப் கார்ட் சேஞ்சுக்கான பட்டன்ஸ் இதில் கொண்டு வந்திருக்காங்க. அதே போல் பார்த்தோம்னா இந்த டிவிஎஸ் ஜூபிட்டர் 125 பார்த்து வரைக்கும் 3 வேரியண்ட் இருக்குது. இன்னொன்று என்னென்னா ட்ரம் டிஸ்க் இருக்குது. டிஸ்கிலே பார்த்தவங்களுக்கு ஸ்மார்ட் கனெக்டே இருக்குது. நம்ம பார்த்துட்டு பார்த்தவங்களுக்கு டிஸ்கிலே உங்களுக்கு ஸ்மார்ட் கனெக்ட் இந்த ஸ்கூட்டர் தான் நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஸ்மார்ட் கனெக்டில் இருக்கும்போது இந்த ஸ்கூட்டரில் நம்ம ப்ளூடூத் மூலிமா ஆக்சஸ் பண்ண முடியும். டிவிஎஸோட ஆப் தான் நம்மளோட ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து டர்ன் பை டர்ன் நேவிகேஷன், இன்கமிங் கால்ஸ், எஸ்எம்எஸ், வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாமே இண்டிகேட் ஆகிற மாதிரி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தா உங்களுக்கு டாப்பில் உங்களுக்கு அசால் லைட்கான இண்டிகேட்டர் இருக்குது. அதே போல் சைட் ஸ்டாண்டுக்கான இண்டிகேட்டர், ப்ளூடூத்துக்கான இண்டிகேட்டர் இதில் கொண்டு வந்திருக்காங்க. ஃபியூலுக்கான இண்டிகேட்டர் எல்லாமே உங்களுக்கு இந்த கலர்ஃபுல்லான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் இதில் கொண்டு வந்திருக்காங்க. சரி, சுவிட்ச் கண்ட்ரோலில் என்ன மாற்றம் இருக்கான்னு கேட்டால் சுவிட்ச் கண்ட்ரோலை பார்த்துக்கோங்கனால ப்ரீமியம் குவாலிட்டியாக கொண்டு வந்திருக்காங்க. அந்த சுவிட்ச் கண்ட்ரோல் கொண்டு வந்து அந்த பிளேஸில் பார்த்தவங்களே ஒரு கிளாஸி பிளாக்ல கொண்டு வந்திருக்காங்க. ப்ரீமியம் குவாலிட்டி சுவிச்சஸில் பார்த்தவங்களுக்கு லெஃப்ட் சைடில் லோ பீம், ஹை பீம்ல உங்களுக்கு பாசிட்டிவ் சுவிச்சஸ் கொண்டு இருக்காங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் இண்டிகேட்டர் ஆர்என். ரைட் சைடில் பார்த்தவங்களுக்கு இந்த டிவிஎஸ் ஜூபிட்டர் 125 பார்த்தவங்களுக்கு அவங்களுடைய ஆப் பார்த்தவங்களுக்கு இன்டெலிகோ. அது என்னென்னா இந்த ஸ்கூட்டரை நம்ம டிரைவ் பண்ணிட்டு போகிறோம், ஒரு 1 மினிட் இல்லை 5 மினிட்ஸ் எல்லாம் வண்டி நம்ம இன்ஜின் ஸ்டார்ட்லேயே இருக்கும்போது நம்ம ஃபோன் பேசுறது இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்கூட்டர் ஆஃப் ஆகிடும். இன்ஜின் நம்ம ஸ்டார்டர் மட்டும் கொடுத்தா போதும், திரும்ப இந்த வண்டியோட இன்ஜின் பார்த்தவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். இதுதான் இந்த டிவிஎஸ் ஜூபிட்டர் 125 இருக்குது. ரைட் சைடில் பார்த்தவங்களுக்கு எல்ஐடிக்கான ஆன் ஆஃப் கண்ட்ரோல், அதே போல் பார்த்தோம் செல்ஃப் கீ இதில் இருக்குது. இந்த வண்டியில் பார்த்தவங்களுக்கு ஃப்ரண்ட்லேயே உங்களுக்கு ஃபியூல் டேங்க் லிட் இதில் இருக்குது. அதனால் ஈஸியாக நம்ம ஃபியூல் ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இதில் இருக்குது. அதே போல் பார்த்தவங்களுக்கு இந்த டிவிஎஸ் ஜூபிட்டர் 125 பார்த்தவங்களுக்கு ஓபிடி 2வில் கொண்டு வந்தாங்க. அதனால் இந்த பெஸ்ட்டு ஒரு செக்மெண்ட்டாக எத்தனால் E20 ஃபியூலும் இதில் இருக்குன்னு சொல்லலாம். ரைட் சைடில் பார்த்தவங்களுக்கு கீ, அது கீ பக்கத்தே பார்த்தவங்களுக்கு யூஎஸ்பி போர்ட் கொண்டு வைக்காங்க. யூஎஸ்பி போர்ட் கீழே பார்த்தவங்களுக்கு ஒரு ஸ்மால் ஸ்டோரேஜ் பாக்ஸ் அதில் இருக்குது. நம்மளோட செல்ஃபோன்ஸோ இல்லை நம்மளோட வாட்டர் பால்ஸோ ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பேஸ் இதில் இருக்குது. சரி, இந்த டிவிஎஸ் ஜூபிட்டர் 125 பார்த்துருக்கு இந்த ஷீட், இந்த கலர் ஏற்ற மாதிரி இப்போ இந்த ஷீட்டை பார்த்தவங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணிக்காங்க. இப்போது 2 நியூ கலர் ஆப்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒன்று டியூல் டோன்லேயே பார்த்தவங்களுக்கு ஐவரி கிரே, ஐவரி ப்ரௌன். இந்த கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த ஷீட்டையும் பார்த்தவங்களுக்கு ஒரு ப்ரௌனிஷ் ஃபினிஷில் கொடுக்காங்க. அந்த ப்ரௌனிஷ் ஃபினிஷில் இருக்கும்போது இந்த டிவிஎஸ் ஜூபிட்டர் பார்த்தவங்களுக்கு ஒரு லென்த்தான ஷீட்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா 125 செக்மெண்ட்லேயே இது வரைக்கும் யாரும் தராத ஒரு ஷீட் ஆப்ஷன் தான் இந்த டிவிஎஸ் ஜூபிட்டர் 125 சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு லென்த்தான ஷீட் இதில் இருக்குது. அதே போல் இந்த பேக் ரெஸ்ட்லேயும் பார்த்தவங்களுக்கு அந்த ப்ரௌனிஷ் ஃபினிஷிங் கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த கிராப் ரெயிலில் பொறுத்த வரைக்கும் பார்த்தவங்களுக்கு டிவிஎஸ் ஜூபிட்டர் தான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு கலருக்கு ஏற்ற மாதிரி மாறும். அதாவது பிளாக், அதே போல் குரோம் ஃபினிஷிங் இருக்கும். பட் இப்போ பார்த்தா இந்த டியூல் டோன் கலருக்கு ஏற்ற மாதிரி கேப்ரேல பார்த்தவங்களுக்கு ஒயிட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. அந்த ஒயிட் ஃபினிஷிங் எப்படின்னா
ரியர் போர்ஷன் கொண்டு இருக்காங்க, டெய்ல் லைட்லையும் பார்த்தவங்களுக்கு கனெக்ட் ஆகாமல் கொண்டு இருக்காங்க. அதனால பார்க்க ரொம்ப விசிபிளாக இருக்குது. சரி, ரியர் போர்ஷன் கொண்டு இருக்க அந்த டெய்ல் லைட் பார்த்தவங்களுக்கு ஆலஜனில் கொண்டு இருக்காங்க. சைடில் மட்டும் உங்களுக்கு சி டைப்பில் உங்களுக்கு எல்இடியில் கொண்டு இருக்காங்க. இண்டிகேட்டர் மட்டும் பார்த்தவங்களுக்கு ஆலஜனில் இருக்குது. இந்த வண்டியோட பிரேக்கிங் ஃபீச்சர் பார்த்தவங்களுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் ஆப்ஷனும் ரியல் உங்களுக்கு ட்ரம் ஆப்ஷனும் கொண்டு இருக்காங்க. இந்த வண்டியில் இன்ஜின் செக்மெண்ட்டில் என்ன மாற்றம் இருக்காங்க கேட்டால், இந்த டிவிஎஸ் ஜூபிட்டர் 125ல பார்த்தவங்களுக்கு இன்ஜின் செக்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் கொண்டு வரல. அதே சேம் 125cc இன்ஜின் தான் இதுலேயும் கொண்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த வண்டியோட ப்ரைஸ் என்ன பார்த்தாலும் இதுக்கு முன்னாடி வேரியண்ட்டுக்கும் இப்போவும் கொண்டு இருக்க வேரியண்ட் பார்த்தவங்களுக்கு 3000 ரூபாய் வண்டியோட ப்ரைஸ் உங்களுக்கு டிஃபர் ஆகுது. அந்த 3000 ரூபாய்க்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்தா, இந்த வண்டியோட கொண்டு இருக்க இந்த கலர்ஃபுல்லான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இதில் இருக்குது. அதே போல் பார்த்தவங்களுக்கு டியூல் டோன் கலர் ஆப்ஷன்ஸ் இதில் கொண்டு இருக்காங்க. சரி, அப்படி இருக்கும்போது இந்த வண்டியோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் என்ன பார்த்தவங்களுக்கு 97,500 ரூபாய் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸாக கொண்டு இருக்காங்க. நம்ம ஆன் ரோடில் வரும்போது பார்த்தவங்களுக்கு ஒரு 1,25,000 1,30,000 கொண்டு வரலாம். பட் நம்ம சிட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆன் ரோட் ப்ரைஸ் கண்டிப்பாக டிஃபர் ஆகும். இது இருக்க நம்ம டிவிஎஸ் ஜூபிட்டர் 125 இந்த ஸ்கூட்டர் பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில் ரிவ்யூ பார்த்துருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்ஃபோ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.